Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ் ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும். பட் கதையை தான் இதுக்கு மேலே எங்கே கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத காமிக்காமையே நமக்கு முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3 பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ஸோ நம்ம ஹீரோட டீம் இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே தீய வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னாச்சு ரோசல், நீ எதுவும் சொல்லணுமா அப்படின்னு ரீட்ஸ் கேட்குறான். அது அப்படின்னு ரோசல் அதையும் யோசிச்சுட்டு இருக்கான். மிரேல், நீ ஒரு ஜீனியஸாக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக என்னோட அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தாமஸ் யோசிக்கிறான். இப்போ எல்லாரும் ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. மிரேல் மட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது, மைண்டில் இருக்கிறத சொல்லு நம்ம ஹீரோ கேட்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரோசல் அவங்கள தடுத்துருதான். நேரம் பாம்பு வெடிச்சிருக்கணுமே தாமஸ் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா தாமஸ் இருக்கிற இடத்துல அந்த ஃபயர் வருது. எனிமி என்ன திடீர்னு நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எனிமி டீம்ல இருக்கிற ஒருத்தன் சவுண்ட் பாம்பை யூஸ் பண்ணி உங்களை தோக்கடிக்கலான்னு பார்த்தா ஆரோ விட்டு அவனை கொண்டுட்டாங்க. செட் பண்ண பாமியா இன்னும் வெடிக்கல அப்படின்னு சொல்லி தாமஸ் பாக்குறான். மெர்சனரி லீடர் அப்புறமா ஃபார்மோட ஆளுங்க எல்லாருமே இப்ப அந்த ஃபைட்ல இறங்கிருக்காங்க. மிரேல் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப தாமஸ் டென்ஷன்ல கத்துக்கிட்டே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். தாமஸ் கூட ஃபைட் பண்ணலான்னு கோரன் களத்துல இறங்கும்போது இது சேஃப் இல்ல, பின்னாடி வாங்கன்னு மத்தவங்க சொல்றாங்க. தாமஸ கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கோரன் சொல்றான். கோரனை கொல்லலாம் அப்படின்னு நம்ம ஓடி வந்துட்டு இருந்தா நம்ம ஹெல்ப் பண்ணலாமான்னு ஒரு மேட்ச் கேட்டா வேண்டாம், அது ஆர்ஸ் மேல இல்ல பாம் மேல விழுந்துரும் அப்படின்னு சார்லெட் சொல்றா. லார்ட் கோரனை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்ஸ்ட பொறுப்பை கொடுத்துட்டு எல்லாரும் போயிருந்தாங்க. தாமஸ் மேல ஆரோ குத்தி தாமஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே கூட அவன் ரொம்ப ஸ்ட்ராங் தான். வார்ல பயந்து சமாளிக்கிறான். ஹீரோ ஃபைட் பண்ணலான்னு போனா ரீட்ஸ் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான். ஆர்ஸ் அவனை தொடர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் தாமஸை தூக்கி அடிச்சிருந்தான். சோல்ஜர்ஸ் இப்போ அவனை பிடிக்க வராங்க. தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னான். இங்க தாமஸ் திரும்பி அடிச்சு ஃபைட் பண்ண வரான். அவன் ஆளுங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத அவன் பாக்குறான். தாமஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மிரேலும் அந்த இடத்துக்கு வரா. தாமஸ் செட் பண்ண பாம் எல்லாம் இவங்க எடுத்துருந்தாங்க. லார்ட் இன்னொரு தடவை இப்படி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு ரீட்ஸ் பிடிச்சு நம்ம ஹீரோவை திட்டுறான். கோரன் என்னோட ஸ்ட்ராங் தான், பட் அந்த மொமெண்ட்ல எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். சார்லட் அங்க வந்தா நீ எதுவோ சொல்லாதன்னு ரீட் சொல்றான். என்னாச்சு தாமஸ், ஒழுங்கா இப்பெல்லாம் நீ சாப்பிடுறதுல போல அப்படின்னு சொல்லி மிரேல் விசாரிச்சுட்டு இருக்கா. திரும்பவும் வந்துட்டு தோத்துட்டல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இல்ல, இந்த தடவை நான் தோத்துட்டேன். உன்னோட பிளான கண்டுபிடிச்சது ரோசல் தான். ரோசல் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன் அப்படின்னு மிரேல் சொன்னா. நீ எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் இந்த பிளான போட்டேன். பட் அப்படி இருந்து நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். மிரேல் இப்படிதான் திங்க் பண்ணுவாங்கிறது எனக்கும் தெரியும். சோ நீங்க எப்படி திங்க் பண்ணுவீங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப மிரேல தோக்கடிக்க நான் என்ன பிளான் போடுவேன்னு யோசிச்சப்பதான் எனக்கு இது தோணுச்சு. ஃபாரஸ்ட்ல பாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரோசல் ஸ்டாப் பண்ணிருப்பான். இந்த தடவை ரோசல் என்னையே மிஞ்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லி மிரேல் சொல்றா. பிளட் ரிலேட்டடா எனிமையா பாக்குறது கஷ்டம் இல்லன்னு சார்லட் பாக்குறா. நம்ம ஹீரோட புது பவர்ல மிரேல் அப்ரைசல் பண்ணும்போது அவ உண்மையான ஃபீலிங்க மறைப்பா அப்படிங்கறது காமிக்குது. மிரேல் உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த தடவை ரோசல் தான் என்ன காப்பாத்திருக்கோ. சோ நம்மளோட மேட்ச் டிரால முடிஞ்சிருச்சு, சரியா? நீ உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட தாமஸ் அப்படின்னு சொல்லி மிரேல் இன்னும் தாமஸ் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் பாக்குறா. சின்ன வயசுல இருந்தே தாமஸ் மிரேல தான் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா தடவையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஃபைனலி அவன் மிரேல பீட் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. தென்னலா மிரேனெல்லாம் அக்னாலேஜ் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்த்திருக்கேன் போல அப்படின்னு அவனும் ஹாப்பி ஆகிறான். சரின்னு தாமஸ் இப்போ சரண்டர் ஆகுமோ, நீ இதுக்கப்புறம் எனக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லி கோரன் கேட்கறான். வாஸ்க்மேருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்றான். சரின்னு கோரனும் அவனை ஜெயில அடைக்கிறான். ஏ குட்டி பையா, நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்லவும் நான் ஆர்சனுக்கு தைரியம் கொடுக்கலன்னா நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்னு ரோசல் சொல்றான். தாமஸோ ரோசலை பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கேசல் வர்சாலையும் இப்போ கைப்பற்றிட்டாங்க. இப்போ கண்டினியூஸா வாஸ்க்மேர் சைடு தோத்து போய்கிட்டே மட்டும்தான் இருக்காங்க. எல்லாருமே இந்த வார்ல பெரிய லெவலுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க. சோ அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் இப்ப நான் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு. வெர்சாடோட ஹெட்மனா நான் போடுறது ஃபார்டார். நீ சாமாக் டிஸ்ட்ரிக்ட விட்டுட்டு வந்தாவணும் அப்படின்னு கோரன் சொல்றான். அண்ட் இந்த வெர்சாடுக்கு லீடரா யார போட போறாங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா லோமேரா அவங்க சொல்றாங்க. கேனர் ஃபோர்ஸஸ் தான் நிறைய ஒன்னத்தை பண்ணிருக்காங்க, ஆபியஸ் தான் அப்படின்னு ரீட் சொல்றான். சாமாக்கு லூப்பாவை நான் லீடரா அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோரன் சொல்றான். லூப்பாவால அதை ஹேண்டில் பண்ண முடியும் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். லோமேர் இங்க வந்துட்டாருன்னா அப்ப கேனர் டிஸ்ட்ரிக்ட் யார் பொறுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சார்லட் யோசிக்கிறா. லோமேர் இப்போதைக்கு கேனர் டிஸ்ட்ரிக்ட் தான் லீடரா இருக்கான். வெர்சட்ல இருந்து அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனால லோமர் டிஸ்ட்ரிக்டோட லீடரா நான் அறிவிக்கிறது ஆர்ஸ் லோவன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணுவோம். நானா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் முதல்ல உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருந்தேன்ல, எனக்கே உன்ன லீடர் ஆக்குவேன்னு அப்படின்னு சொல்லி கோரன் முன்னாடியே சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தா சில நோபல்ஸ் அதை தடுக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டே நீ ரூல் பண்ண போற அப்படின்னா அதுல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, உன்னால அது முடியுமான்னு சில நோபல்ஸ் தடுத்தா. ஆர்ஸ் எனக்கு நல்லா தெரியும், அவனும் ஸ்கில்டு, அவன் ரிட்டைனர்ஸும் ஸ்கில்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சைடு கேரளும் அவனும் சப்போர்ட் பண்றாங்க. ஆர்ஸ் இல்லாம நம்மளால எதிரியை ஜெயிச்சிருக்க முடியாது. லார்ட் ஃபேண்டர்லான் லோபானி எல்லாரும் ஆர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு. இங்க இருக்கிறதுலே தகுதியான ஆள்னா ஆர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. லார்ட் கோரன் அபிஷியலா கேனர் டிஸ்ட்ரிக்ட் நான் லீடர் ஆகிறத ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஆர்ஸ் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீடர் ஆயிட்டாரு அப்படின்னு ரீட்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடுறான். இப்போ நம்ம ஹீரோ லோமேரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன நீங்க பேச கூப்பிட்டு விட்டதுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரீசெண்டா நீ ப்ரொமோஷன் ஆயிருக்க சந்தோஷம் அப்படின்னு அவர் சொன்னாலும் அவர் மூஞ்சில சந்தோஷம் தெரியல. எல்லாரும் செலிப்ரேட்
பண்றாங்க. ஆனா கேனர் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு மத்தவங்கிட்ட விட்டு கொடுக்க மனசே இல்ல. வனா டிஸ்ட்ரிக்ட் வேற யாருக்காச்சும் விட்டு கொடுத்துட்டு நான் திரும்ப கேனருக்கே போலாமன்னு தான் யோசிக்கிறேன். நான் அங்கதான் வளர்ந்தேன். என் மொத்த ஜென்ரேஷனும் அந்த இடத்துல தான் இருக்கு. மக்களை நான் இம்ப்ரூவ் பண்ண அந்த இடத்துல நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தேன். பட் ஆனா ஹார்ஸ் உன்கிட்ட என் டிஸ்ட்ரிக்ட நான் விடுறதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. உன்னோட growth-ஐயோ பொட்டன்ஷியலையும் நான் பாத்திருக்கேன். அண்ட் உன்னோட மக்களை நீ எப்படி பாத்துக்கிடுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விடவோ கேனர் டிஸ்ட்ரிக்ட நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு லோமேர் சொல்லவோ, கண்டிப்பா நான் பாத்துப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி இவங்க இன்னுமே இந்த வாரம் முடிக்கல. அடுத்த கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிட்டு வரான். லேசியாவும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டாங்கிற நியூஸ் வருது. லாடாஸ் வெற்றியோட திரும்ப வந்திருக்கீங்க, நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் வந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணா. இறந்து போன சோல்ஜர்ஸ் அம்மா அப்பா அங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறான். லாடார்ஸ் உங்களோட லெட்டருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கான நேரம். அழாதீங்க லாடார்ஸ்னு அவங்க சொல்றாங்க. சுத்தி மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு நோபல் லேடி கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஈஸியா பொறுமையா போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஓடி போய் நம்ம ஹீரோவை டக்குன்னு கட்டி பிடிச்சிருக்கா. நான் கேனர் டிஸ்ட்ரிக்ட் லீடரா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் உங்க லெட்டரை நான் பார்த்தேன். லாடார்ஸ் கொஞ்ச நேரம் எப்படி ஆகிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட பிரதர் அண்ட் சிஸ்டரும் வளர்ந்துட்டாங்க. அவங்களும் ஓடி வராங்க. ஆர்ஸ் நீ வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா வெல்கம் பண்றாங்க. ஆமா வில்லேஜ் மக்கள் எங்க போறாங்க நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவையும் லீசியாவையும் தூக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு இன்னும் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி மிரல் பாக்குறாடா ஏற்பாடு பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் லீசியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இன்னும் மேரேஜ் செரிமனியவே அவங்க நடத்தலங்கிறதுனால இப்போ அதை நடத்துறாங்க. நான் தான் இதை நடத்த சொல்லி ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு லீசியா அப்பா சொல்றாரு. லாடார்ஸ் அப்படின்னு லீசியா பார்க்கவும், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்களும் தான் அப்படின்னு லீசியா சொல்றா. கோரனோட பையன் ரெங்கவோ இதுல கலந்துக்கிட்டதுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோ வில்லேஜ் ஆளுங்க மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு வாரியராகவும் அவங்களோட லாடாவும் இந்த ஸ்மைல நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானும் எப்போ உங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் லாடார்ஸ் அப்படின்னு சொல்லி லீசியா சொல்றா. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடயே இந்த சீசன் 2 முடியுது. ஸோ இதோட சீசன் 2 முடிஞ்சது. ஒருவேளை சீசன் 3 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.